சிசிலி ட்ரீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் புலாவ் செஞ்சுட்டு அப்புறம் தயிர் பச்சடி அப்புறம் பீஃப் கிரேவி தாங்க செஞ்சுருக்கேன். வாங்க நம்ம இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது காஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 2 3 துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் பூ சேர்த்துட்டு அதுலேயேட்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்காங்க. பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் சேர்த்துக்காங்க. வெங்காயம் ரொம்ப வேண்டாம், ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கணும். இந்த வெங்காயத்தை வந்து ரொம்ப வந்து வதக்கக்கூடாது, ஒரு பாதி அளவு லைட்டாக வதக்கினா போதும். ஏன்னா இந்த சாப்பாட்டுக்கு வந்து கலர் மாறிடுச்சுன்னா சாப்பாடு வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் ஒரு பாதி அளவு வதங்கினா போதும். ஒரு கண்ணாடி பதம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த வெங்காயத்தை வந்து வதக்கிக்கோங்க. இந்த அளவு வதங்கினதுக்கு பிறகு இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து மசாலா எதுவுமே இல்லாமல் லைட்டாட்டு எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஒரு இப்போ வெஜிடபிள் புலாவ் வந்து இது எல்லாருமே செய்வீங்க தான், ஆனால் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். மசாலா எதுவும் இல்லாமல் நல்லா பியூராக நல்லா பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுவும் வதங்கினதுக்கு பிறகு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினது பிறகு எதுவுமே கலர் வந்து மாறக்கூடாதுங்க, அதே மாதிரியே இருக்கணும். இப்போ இதில் மல்லி புதினா பொடியை நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் எட்டு நான் காய்கறி வந்து சேர்த்துக்கிறேன். காய்கறி என்னென்னா கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் பட்டாணி சேர்க்கறதுனால நல்லாயிருக்கும். நான் காஞ்ச பட்டாணி சேர்க்கலை, ஏன்னா சீசன்னால் ஃப்ரெஷ் பட்டாணி வந்து எல்லா பக்கமே கிடைக்கும், அதனால் அதை சேர்த்துக்காங்க. இந்த காய்கறியை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்காங்க. காய்கறிலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சீக்கிரம் வந்து குலையாது. சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த காய்கறி வந்து ரொம்ப பொடியை நறுக்கிட்டால் அதோடு சேர்ந்துறதுனால உடஞ்சிருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீளமாட்டு கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதில் பெரிய தக்காளியை ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் காரத்துக்கு வந்து நான் வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறேன். வேறு மசாலாவா மிளகாத்தூளா எதுவுமே வேண்டாம். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பெரிய பச்சை மிளகாவா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் வதக்கிக்கோங்க. இதுவும் கலர் மாறாமல் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் ஒரு 100 கிராம் தயிர் வந்து ஊற்றிக்கிறேன். தயிர் ஊற்றிட்டு ஒருக்க கிளறிட்டு இதில் அளவு தண்ணி வந்து நம்ம ஊற்றிடலாம். தண்ணி நான் எந்த அளவுக்கு ஊற்றுறேன்னா, 1 கப் அரிசிக்கு நான் 2 கப் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா, இந்த பசங்களுக்குலாண்டு நல்லா வெந்துருச்சுன்னா பிடிக்காது. எங்கள் வீட்லேயும் அப்படி தான், ஆனால் எங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்கிறதுனால அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன். கொஞ்சம் ஒன்றா இருக்கலாம், நீங்கள் 1க்கு 1 1/4 தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கிறேன். அடுத்து வந்து இந்த தண்ணி கொதி வரவும் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை வந்து நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடுங்க. நல்லா கழுவிட்டு ஊற வைங்க, இல்லைன்னா திரும்ப நம்ம கழுவும் போது உடையும் அரிசி. அதுக்காண்டி இப்போ தண்ணி வந்து கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம அரிசியை வந்து சேர்த்துடலாம். இதை நான் குக்கரெல்லாம் வைக்கலைங்க, சட்டியில் தான் வைக்க போகிறேன். இப்போ இதை நம்ம அரிசியை சேர்த்துட்டு ஒரு லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம மூடி விட்டுறலாம். இந்த சாப்பாடு வந்து ரொம்ப அதிகம் மசாலாவே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு, சாம்பார் ஊற்றி சாப்பிட்றதுக்கு, இந்த கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து இப்போ லைட்டாக கிளறி விட்டு மூடி விட்டுறலாம். இதை தக்காளி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போடணும். கொஞ்சம் காய்கறி வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி வந்து ரொம்ப கரைஞ்சிட வேண்டாம். இதுக்கு வந்து கொஞ்சம் முழுசாக இருக்கிறது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். பாருங்க, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிட்டு வருது. இப்போ நம்ம திரும்ப மூடி விட்டுடலாம். இப்போ எடுத்து பார்க்குறோங்க, சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுவும் ஒன்றா தாங்க இருக்கும். என்ன இது நல்லா வெந்திருக்கும். ஆனால் 1 1/4 தண்ணிங்கும் போது இன்னும் ஒன்றாட்டம் கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம் வந்து.
பாருங்க சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு சாப்பாடு வந்து. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. அதான் சாப்பாடு இப்போ இறக்கி வச்சிருவோம். இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ பீஃப் கிரேவி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு மசாலா அரைக்க போறோம். அந்த மசாலா ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்திருக்கேன். இதுல இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கேன். அதுலதான் நான் எடுத்திருக்கேன். இதுல ஒரு பாதி வெங்காயம், அடுத்து 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா புதினா, கொஞ்சம் மல்லி இலை, அடுத்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு. இப்ப இதுல சீரகம் வந்து ஒரு ஸ்பூன். இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். இப்ப பாருங்க இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்ப நம்ம இந்த கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன். இப்ப இதுல நான் இந்த பேன் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதுல எண்ணெய் வந்து ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இது காஞ்சதும் இதுல சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தை வந்து இது வந்து ஒரு அரை கேஜி கறிக்கு உண்டான மெஷர்மெண்ட். நான் ஆல்ரெடி கறியை வந்து கொஞ்சம் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இப்ப நம்ம இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த 150 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு இப்ப நான் எழுதி சொல்றேன். இப்ப இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோடய நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகணும். இப்ப இதுல நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இதுல ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோம், கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கணும் காரம். இப்ப இதுலனா தேவையான உப்பு வந்து சேர்த்துக்க. நம்ம கறியில உப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். இப்ப இதோட பாதி ஒரு பெரிய தக்காளியா ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்ப இது சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்ப இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதுல 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்ப இதுல நம்ம கறியை வந்து ஊத்திடலாம். நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் கறியை வந்து கொஞ்சம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன்னு. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும். கொஞ்சம் அந்த நீ வெயிட் பண்ணணும். அவ்வளவுதாங்க, பீஃப் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு மேல வந்து தண்ணியெல்லாம் வத்த வேண்டாம். இதை சாதத்துல வச்சு வெஜிடபிள் புலாவ்ல வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். சூப்பரான பீஃப் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு.